ஜெபம். எங்களுக்காக தம்மையே தந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த நாளிலும் உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளையும் அந்த பாடுகளின் மத்தியில ஆண்டவர் மொழிந்த திருவார்த்தைகளையும் சிந்திக்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த உலகிலே எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்றதாக, இந்த உலகிலே இறைவனோடு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வதற்கு அது எங்களுக்கு உந்துதலை தருவதாக இருப்பதனாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளை சிந்திக்கின்ற போது எங்களோடு பேசுகின்ற உம்முடைய குரலை கேட்கின்ற உணர்வை எங்களுக்கு தாரும். நாங்கள் அந்த வார்த்தைகளால் தொடப்பட்டு உமக்குரிய சாட்சிகளாக எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர கர்த்தர் எங்களுக்கு அருள் தாரும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை NMS இயக்கத்தின் சார்பிலும், சிறப்பாக கன்னியாகுமரி NMS இயக்கத்தினுடைய நாகர்கோயில் கிளையினுடைய சார்பிலும் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளுடைய அன்பு நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த அன்பை அவர் உணரச் செய்து கொண்டு இருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இந்த உலகிலே இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். மனிதனுடைய பாடுகளை அவரும் புரிந்து கொண்டார். அந்த பாடுகளின் மத்தியிலே தூயவராக வாழ்ந்து தன் வாழ்வின் மூலமாக நாமும் ஆண்டவரை நோக்கி பயணம் செய்வதற்கு நல்வழிகளை நமக்கு காட்டி சென்றிருக்கின்றார். அவருடைய பிறப்பு முதல் அவருடைய மரண வேளை வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு செயல்களும், அவருடைய ஒவ்வொரு சொற்களும் நமக்கு வழிகாட்டியாக அமைந்திருப்பதை திருமறையிலே நாம் படிக்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே அவர் சிலுவையில் மொழிந்த அந்த மொழிகளை குறித்து நாம் சிந்திக்கும் போது அந்த மொழிகள் ஒவ்வொன்றும் அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற இறைவனுடைய வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை நமக்கு வாழ்வுக்கு உரியதாக மாற்றி நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை உண்மையாய் பின்பற்ற ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. இப்போது நாம் நம்முடைய சிந்தனைக்காக முதலாவது திருவார்த்தையை தெரிந்து கொள்கின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே மன்னிப்பு என்பது எக்காலங்களிலும் அவரோடு கூட இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய பணிக்காலங்களிலே அவரிடத்திலே அழைத்து வரப்பட்ட விபச்சார குற்றத்திற்காக கையுமையுமாய் பிடிபட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே எல்லாரும் அவளை குற்றம் சாட்டி அவளுக்கு தண்டனை கொடுக்க முயன்ற போது, திருச்சட்டமும் அதற்கு துணை நின்ற போது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பான வார்த்தைகளினாலே அவள் விடுதலை பெற்று செல்வதற்கு அங்கே வழிகாட்டுகின்றார். அவளை மன்னித்து இனி தவறு செய்யாதே என கூறி அனுப்புகின்றார். அதே போல சகையருடைய வரலாற்றை நாம் படிக்கின்ற போது எல்லா மக்களும் அவனை குற்றவாளியாக பார்க்கிறார்கள், கடவுளுக்கு ஆகாதவனாக பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவன் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று ஆபிரகாமின் மகனாக இந்த உலகிலே வாழ்வதற்கு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என அவனை பார்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவண்டமாகவே அவருடைய பாடுகளின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பின் குணம் மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக தெரிய வருகிறது. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி, அவரை வேதனைப்படுத்தி, அவரை அடித்து காயப்படுத்தி, அவரை சிலுவையில் அறைந்த அந்த மக்களை குறித்து அவர் சிந்திக்கின்ற போது அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் மன்னிப்புக்குரியவர்கள் என்ற பார்வையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தவாறே அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளிலே மன்னிப்பு பிரதான இடம் பெற்றிருந்தது என்பதை நாம் அறிவோம். தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 35வது வசனம் வரை உள்ள அந்த பகுதியிலே பேதுரு இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வி எழுப்புகின்றார். என் சகோதரன் எனக்கு தவறு செய்தால் நான் அவனுக்கு எத்தனை முறை மன்னிப்பது? 7 தரமோ என்ற கேள்வி எழுப்புகின்றார். அப்பொழுது இயேசுவானவர் அவனுக்கு பதில் கொடுக்கின்றார். 7 தரம் மட்டுமல்ல, 770 தரம் அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த மன்னிப்பை பற்றி அவர் இன்னும் தெளிவாக அவருக்கு புரிய வைக்கும்படியாய் அவர் ஒரு ஓமையை சொல்லுகின்றார். அந்த ஓமையிலே ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அவனுடைய கணக்குகளை பார்க்கிறான். 10,000 தாலந்து அவன் கடன் பட்டிருப்பதை அறிகிறான். கடனை உடனடியாக கொடுத்து தீர்க்க சொல்லுகின்றார். அவனோ தன்னால் அதற்கு இயலாது, என்னை மன்னிக்க வேண்டும், எனக்கு நீர் என்னை மன்னித்து எனக்கு விடுதலையை தர வேண்டும் என்று கேட்டபோது அந்த மனிதனுக்கு அந்த எஜமான் விடுதலையை கொடுத்து அனுப்புகின்றார். மிக மகிழ்வோடு இல்லம் திரும்புகின்ற அவன் வழியிலே தன்னிடத்திலே 100 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்த தன் உடன் நண்பனை கண்டவுடனே அவனை பிடித்து அவனிடத்தில் அந்த 100 வெள்ளிக்காசை கேட்கிறான். அவனிடத்திலே இப்போது இல்லை என்று சொன்னபோது அவனை பிடித்து காவல் காக்கிறவரிடத்திலே ஒப்படைத்து அவன் அந்த பணத்தை கொடுக்கும் வரைக்கும் அவனை சிறையிலே வைக்க அவன் ஏற்பாடு செய்கிறான். இதை அறிந்த எஜமான் மறுபடியுமாக அவனை கூப்பிடுகின்றார். அவனிடத்திலே அவன் அந்த கடனை கொடுத்து தீர்க்க மட்டும் இவனை சிறையிலே தள்ளுகின்றார். அங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், நாம் மன்னித்தால்தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்விலே பல வேளைகளிலே நாம் மன்னிப்பை பெற வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். ஆனால் மற்றவர்களை மன்னிப்பதற்கு நம்முடைய மனம் இடம் தருவதில்லை. நம்முடைய குறைவுகள் மற்றவர்களால் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் அவருடைய அன்பை பெற வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சை. ஆனால் நம்மோடு வாழுகின்ற உடன் சகோதரர்களுக்கு அவர்கள் தவறு செய்யும் போது அதை மன்னிப்பதற்கு நம்முடைய மனதிலே இடமில்லாமல் நம்முடைய மனதை நாம் மறைத்துக் கொள்ளுகின்றோம். இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்திலே சொல்லும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று அவர் கற்றுத்தருகின்றார். ஆமருவியானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுக்கு முன்பாக மற்றவர்களை மன்னிக்கும் போது மட்டுமே கடவுள் நம்மை மன்னிக்கின்றார். இதை நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் நாம் உணர்ந்தவர்களாக புரிந்தவர்களாக வாழ்வது மிக மிக இன்றியமையாத ஒன்று. யோபுவினுடைய வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கின்ற போது, யோபு தன்னுடைய நண்பர்களால் அதிகமாய் காயப்படுத்தப்பட்டார் என்பதை நாம் திருமறையிலே காணுகின்றோம். யோபுவினுடைய நூலின் 22ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் யோபு எந்த அளவுக்கு அதிகமாக தன்னுடைய நண்பர்களால் காயப்பட்டார் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம். அங்கே சொல்லப்பட்டுள்ளது, உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாததுமாய் இருக்கிறது அல்லவோ. முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டே உடைத்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பினீர். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அகப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உமக்கு கலக்கம் பண்ணுகிறது என்று யோபுவை தேற்ற வந்த அவனுடைய நண்பர்கள் யோபுவின் மீதே குற்றம் சாட்டி உடலளவிலே வேதனைப்பட்டு கொண்டிருந்த அவரை மனதளவிலும் காயப்படுத்துகின்றார்கள். ஆனால் அந்த யோபுவினுடைய நூலின் கடைசி பகுதியை நாம் பார்க்கின்ற போது, அந்த நண்பர்களுடைய தவறுக்காக அவர்கள் கடவுளிடத்திலே மன்னிப்பை கேட்ட வேளையிலே அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்காக யோபு அவன் என்னிடத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனடியாக யோபு அந்த சகோதரர்களுக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கின்றார். யோபு நூலினுடைய 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே,
யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அமர்மையானவர்களே, யோபுவினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நண்பர்களை அவர் மனப்பூர்வமாய் மன்னித்த போது அவருடைய வாழ்விலே இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகிற்று. அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்விலே மன்னிப்பை பற்றி நாம் திருமறையிலே கற்றுக்கொள்கின்ற போது 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஒன்று, நாம் மன்னிக்கின்ற போது கடவுளுடைய மன்னிப்பிற்கு நாம் உரியவர்களாக இந்த உலகத்திலே மாறுகின்றோம். அதே போல நாம் மன்னிக்கின்ற போது கடவுளுடைய ஆசீர்வாதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்தவராக தன்னுடைய வேதனைகளின் மத்தியிலே தனக்கு துன்பம் விளைவித்த அந்த மக்களை மன்னித்து நமக்கு வாழ்விலே மாதிரியை காட்டியிருக்கின்றார். அந்த மாதிரியை நாம் தொடர்ந்து வாழ்க்கையிலே பின்பற்றி கடவுளுக்கு சான்றாய் இந்த உலகத்திலே வாழ்வோம். இறைவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆம், ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த வேளையிலே ஒரு விஷயம் கூட நாங்கள் எங்களை தாழ்த்துகின்றோம். இந்த உலகிலே வந்து எங்களுடைய மீட்புக்காக தம்மையே தந்து எங்கள் வாழ்வில் குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீரே சுமந்து கொண்டு அதன் மூலமாக இந்த உலகத்திலே எங்களுடைய பாவங்களினின்று நாங்கள் விடுதலை பெறவும், உம்முடைய மக்களாக இந்த உலகத்திலே வாழவும், உம்முடைய மக்களாக உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளப்படவும் எங்களுக்கு வழிகாட்டினே. ஆண்டவரே, நீ சிலுவையிலே நின்று மொழிந்த அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டியாய் இருக்கின்றது. அதே போல எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய முதல் மொழியானது நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஆண்டவரே, நீர் அனைத்து மக்களையும் உமக்கு துன்பம் விளைவித்த மக்களையும் மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. NMS மிஷனரி இயக்கத்திலிருந்து இந்த நாளிலும் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அடியேன் பெற்ற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை போற்றுகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து மொழிந்த 2ஆம் திருவார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்ற இறை வார்த்தையை நாம் இணைந்து தியானிப்போமாக. மனித உள்ளங்கள் பரதீசின் வாழ்வை வாஞ்சிக்கின்றன. மரணத்திற்கு பின் ஆன்ம அமைதியுள்ள ஓர் இடம் தேவை என எல்லா மனிதர்களும் உணர்கின்றார்கள். சில நேரங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பயம் நிறைந்த செய்திகள், குறிப்பாக நரகம், அக்னி, புழு சாகாத நிலை, இவைகள் மரண பயத்தில் இருக்கிறவர்களை ஆழமாக சிந்திக்க வைக்கிறதையும் நாம் உணர முடியும். பரதீசு என்ற சொல் பாரசீக சொல். இதன் பொருள் வனம், தோட்டம் என்பது. பொதுவாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய இவ்வார்த்தை இறைவனோடு வாழ்வதை குறித்து அதிகமாக நம்மை சிந்திக்க வைக்கின்றது. இறைவனினுடைய அரசிலே பங்கடைவது பற்றிய நம்பிக்கையை நமக்கு இந்த சொல் வெளிப்படுத்துகிறது என்பது ஆழமான உண்மை. பொதுவாகவே ஆண்டவர் இருக்கிற இடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இருப்பதை பரலோக அனுபவமாக பார்க்கிற உணர்வு உண்டு. அநேக அருட்பணியாளர்கள் பலர் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெறுகின்றார்கள். எனவே தான் காடு, மலை, அறியப்படாத இடங்கள், சேரிகளிலே இறைவனுடைய பணியை தியாகத்தோடு செய்து நிறைவேற்றி வருகின்றார்கள். உலக வாழ்வு, உடல் சுகம், பதவி, புகழ், பணம், வசதி, வாழ்வு, இவைகளிலேயே வாழ்வு முழுவதும் செலவிட்டு இதுதான் பரலோக வாழ்வு, இதுதான் சுகமான வாழ்வு என்று செலவிடுகிற ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளும் உண்டு. இதை தவறாக புரிந்து கொண்டு வாழ்கிற காலங்கள் முழுவதும் இறுதி நாட்கள் வரையிலும் இவற்றிற்காகவே ஓடிக்கொண்டிருப்பார்கள். அநேக வேளைகளிலே கடைசி காலங்களிலே எல்லாம் இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, கைவிடப்பட்டு, கதறி கண்ணீர் விட்டு வாழ்வை சிந்தித்து பார்த்து பல நேரத்திலே தோல்வியோடு வாழ்வை முடிக்கிறவர்களும் ஏராளம் ஏராளம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாடுபடும் மக்களோடு பாடுபட்டு, நீதிக்காக குரல் கொடுத்து, ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண உழைத்து, தங்களுக்கென்ன எதையும் சேர்த்து கொள்ளாமல் இறுதி வரையிலும் மக்கள் பணி, விடுதலை பணி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு இவைகளிலே
பரலோக வாழ்வின் அனுபவத்தை பெறும் நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் உண்டு. அவர்களிலே ஒருவராக கூட நீங்கள் இருக்க முடியும். பரதீசின் அனுபவம் என்பது பரலோக வாழ்வு குறித்த நல்ல செய்தி. குற்றவாளியான மனிதனுக்கு இந்த பரதீசின் அனுபவம், பரலோக வாழ்வு எப்படி கிடைத்தது என்பதை இந்த இறை வார்த்தை, இதனோடு தொடர்புடைய இந்த நிகழ்வுகள் மிக தெளிவாக நமக்கு கற்று தருகின்றது. அவைகளை 3 குறிப்புகளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். முதலிலே, இந்த குற்றவாளியாக செயல்பட்ட, சிலுவையில் அறையப்பட்ட இந்த மனிதன் கிறிஸ்துவை பற்றிய அறிவை அவன் பெற்றுக் கொண்டான். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே 40, 41 ஆகிய இறை வார்த்தைகள் இந்த உண்மையை நமக்கு சொல்லுகின்றது. சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற கிறிஸ்து இயேசுவையும் அவரை சுற்றி நடைபெறுகின்ற நிகழ்வுகளையும் அவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தான். கிறிஸ்து மிகவும் பொறுமையோடு நடந்து கொண்டதை அவனுடைய உள்ளம் எண்ணி பார்த்தது. வேதனைகள் நடுவிலும் பிறரை மன்னிக்க மன்றாடிய ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். கிறிஸ்து யார், எதற்காக இந்த சிலுவைப்பாடு என்ற உண்மையும் ஓரளவிற்கு அவன் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த அனுபவத்திலே தான் 3 உண்மைகள் அவனுக்கு புரிந்து இருந்தது. அந்த 3 உண்மைகளை புரிந்த அவன் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய பரதீசின் வாழ்விற்காக அவன் மன்றாடினான். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்பதை அந்த சிலுவை பாடுகளிலே அவன் புரிந்து கொண்டான். கிறிஸ்து ஒரு தவறும் செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார் என்பதையும் அவன் உணர்ந்து கொண்டான். மன்னிக்கிறவர், மன்னிக்க கூடிய அதிகாரம் உள்ளவர் என்பதையும் இந்த நிகழ்விலே அவன் புரிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி தன்னை பரதீசின் வாழ்வில் இணைத்துக் கொள்ள மன்றாடினான். கிறிஸ்துவை அறிந்து கொண்டவன் ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு ஒரு வேண்டுகோளை வைத்தான், ஒரு வேண்டுதலை வைத்தான். உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும். என்ன ஒரு அறிதல், ஆண்டவரை குறித்த புரிதல். ஒரு ஆண்டு கூட இல்லை அவனுக்கு கிடைத்தது. சில மணி நேரங்கள், சில மணி துளிகள். அன்பானவர்களே, 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் என்று ஆண்டவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் பெயராலே அழைக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்ட அனுபவங்கள் என்பதிலே நமக்குள்ளே குறைவுகள் உண்டு. சில நிமிடங்கள் மட்டுமே சிலுவை பாடுகளிலே தன்னோடு சில மணித்துளிகள் இணைத்துக் கொண்ட அவன் கிறிஸ்துவை குறித்த அறிவை மிக தெளிவாக புரிந்து கொண்டுதான் இந்த வேண்டுதலை ஏறெடுத்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக எத்தனை காலம் நாம் ஆண்டவரை அறிகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். வேதத்தின் வழியாய், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வழியாய், பல்வேறு அனுபவங்களின் வழியாய், இறை செய்திகளின் வழியாய் ஆண்டவருடைய அன்பை குறித்த, ஆண்டவரை குறித்த நற்செய்தியை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அறிதலிலே நாம் இன்னும் குறைபட்டிருக்கிறோம் என்பதை தாழ்மையோடு நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளிலே கொஞ்ச நேரத்திலும் அவரை அறிந்து அறிக்கையிட்ட குற்றவாளிக்கு இறைவனுடைய ஆளுகையிலே, இறைவனுடைய அரசிலே பங்கடையும் வாய்ப்பை ஆண்டவர் அருளினார். இரண்டாவதாக நாம் காண்கிற ஒரு ஆழமான உண்மை, சிலுவை பாடுகளிலே அவன் தன்னையும் அறிந்து கொண்டான், உணர்ந்து கொண்டான். லூக்கா 23:41 சொல்லுகிறது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று. இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என்ற நிலையிலே சிலுவையிலே அறையப்பட்டார்கள். தீச்செயல் புரிந்தவர்களாக அவர்கள் விசாரிக்கப்பட்டு சிலுவை மரணத்திற்கு அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். இந்த குற்றவாளி கிறிஸ்துவினுடைய மரணத்தை, கிறிஸ்துவினுடைய பாடுகளை தன்னோடு ஒப்பிட்டு பார்த்தான். இயேசு குற்றம் செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என உணர்ந்து அறிக்கை செய்தான். ஆதாமும் ஏவாளும் ஏதேனிலே அவர்கள் விரட்டப்பட்டதனுடைய காரணத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இறுதி வரையிலும் தங்களுடைய தவறை அவர்கள் உணரவில்லை. சுயநீதி அவர்களுக்கு மேலாக இருந்தது. சுயநீதியை பிடித்து கொண்டு ஒருவரை ஒரு குற்றம் சாட்ட முன்வந்தார்களே ஒழிய தங்களுடைய தவறுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருந்தார்கள். இந்த குற்றவாளியோ தன்னுடைய தவறுகளை உணர்ந்தான், குற்றவாளி என்பதை ஒத்துக்கொண்டான், தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானது என்று உணர்ந்து அறிக்கை செய்தான். வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்பது இறை வாக்கு. இந்த இறை வாக்கினை இந்த மனிதன் முழுமையாக பயன்படுத்தினான். பரத்தின் வாழ்வை, பரலோகத்தின் வாழ்வை, பரதீசின் வாழ்வை அவன் பெற்றுக்கொண்டான். பிழையை பிழை என்று உணரா பிழையே பிழையுள் எல்லாம் பிழை என்று அருட்குறள் அழகாக சொல்லுகிறது. சுயநீதி பெருத்துவிட்ட காலங்களிலே
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநிதியினாலே நாடுகளை அழிக்க முற்படுகிறோம். மதங்களுக்கு எதிரான வெறுப்புணர்வுகளை பரப்புவதிலே நாம் முற்படுகிறோம். சுயநிதியினாலே பிறரை அழித்து, பிறரை கெடுத்து, பிறரை குறித்து அவதூறு பேசி மகிழ்ச்சியடைய நாம் முற்படுகிறோம். ஆண்டவர் இந்த காலங்கள் நமக்கு அருள் காலங்களாக தந்திருக்கிறார். இந்த காலங்களை நாம் உணர்ந்து தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு பரலோக வாழ்வினை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமாக. மூன்றாவதாக, இந்த பரதீசின் வாழ்வை பெற்ற இந்த குற்றவாளி கடவுளின் ஆளுகையை அவன் நம்பினான். தேவ ராஜ்யத்தின் நற்செய்தியை அவன் நம்பினான். லூக்கா 23:42 சொல்லுகிறது, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று மன்றாடினானாம். மரண சூழலிலே உலகிற்குரிய ஒரு அரசை குறித்தோ, உலகத்திலே ஆண்டவர் இயேசு உருவாக்க போகிற ராஜ்யத்தை குறித்தோ அவன் நினைத்திருக்க இயலாது. மாறாக அவன் கடவுளின் அரசை, கிறிஸ்து இயேசுவினாலே தொடங்கப்பட்ட என்னும் தேவ ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் இன்றைக்கு ஒன்றிணைக்கிற இந்த கடவுளின் அரசை பற்றிய நம்பிக்கையை அவன் இந்த இறைவேண்டலிலே அவன் ஏறெடுத்தான். தேவ ராஜ்யத்தை குறித்த இறைவேண்டல், மன்னிப்பு, பற்றுறுதி, தன்னம்பிக்கை ஆகிய மூன்றும் இணைந்த அற்புதமான இறைவேண்டலாக அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. கடவுளின் ஆளுகை உண்டு, தேவராஜ்யம் உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு, நிறைவான தேவராஜ்ய ஆளுகை உண்டு என்ற நம்பிக்கையை தன்னுடைய இந்த வேண்டுதலிலே அவன் வெளிப்படுத்தினான். தனக்கும் தேவராஜ்யத்திலே பங்கு பெறும் வாய்ப்பை ஆண்டவரிடம் வேண்டினான். ஆண்டவரோடு இணையும் வாய்ப்பை பெற்றான். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவருடைய பணித்திட்டங்களும் பரலோக ராஜ்யத்தின் அடித்தள அனுபவங்களாகவே அமைந்ததை நாம் காண முடியும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற பலருக்கு இந்த உண்மை தெரிவதில்லை. ஆனால் ஒரு குற்றவாளி சிலுவை மரணத்திலிருந்து தப்ப அவன் முற்படவில்லை. மாறாக தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைகின்ற பாக்கியத்தை, நித்திய மரணத்திலிருந்து தான் தப்ப வேண்டும் என்ற வேண்டுதலை அவன் வெளிப்படுத்தினான். இயேசு அவனுக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார். இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று வாய்ப்பும் வாக்கும் அருளினார். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக, ஆண்டவர் தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தி இறை ஆளுகையிலே பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை இறையருளால் பெறுவோம். இறைவனுடைய அருளும் ஆசியும் என்றும் நம்மோடு நிறைவாய் தங்குவதாக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நித்திய வாழ்வை எங்களுக்கு சம்பாதித்து தந்திருக்கிறீர், உம்மை போற்றுகிறோம். சிலுவையிலே அறையப்பட்ட குற்றவாளிகளிலே ஒருவன் ஆண்டவரிடத்திலே ஏறெடுத்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டு பரதீசின் வாழ்வை கொடுத்தீர். இந்த உலகத்திலே நற்செய்தி, தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரை எப்போதும் இந்த உலகத்திலும் நித்தியத்திலும் இறைவனோடு வாழ்கிற பாக்கியத்தை ஆண்டவருடைய கரங்களிலே பெற்றுக்கொள்ள எங்களை நீர் ஆட்கொள்வீராக, தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளவும், தன்னிலையை உணரவும், இறை ஆளுகையிலே நம்பிக்கை கொண்டும் நாங்கள் செயல்பட உம்முடைய பேரருளை தாரும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகுந்த பணிவோடு மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயராலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் காலையிலும் இயேசுவானவர் சிலுவையில் நின்று மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் தொடர்ந்து 3வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவனுக்கு ஆதாரமாக தரப்பட்ட திருமறை வசனம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தன் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். அன்புக்குரியவர்களே, இயேசுவானவர் எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆனால் சமயத்தினுடைய அதிகாரிகளும் அன்றிருந்த அரசுமாக இணைந்து இயேசுவை அநீதியாக சிலுவை சாவிற்கு தீர்ப்பிட்டு 3 ஆணிகள் தொங்கிக் கொண்டிருக்க அவர் ஓர் அனாதை போல இருந்தார். அவரது சீடர்களும் நண்பர்களும்
அவரால் குணமடைந்து விடுதலை வாழ்வை சுவைத்தவர்களும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னது முதல் கல்வாரி வரை இயேசுவோடு இரண்டர கலந்து யாகத்தின் இருப்பிடமாக விளங்கிய மரியாளும் யோவானும் வீரத்தோடு வேதனைகளை தாங்கி கொண்டு சிலுவையின் அருகிலே நின்று கொண்டிருந்தனர். தனது நண்பர்களை இழந்து, தனது ஆடைகளை இழந்து, தனது மானத்தை இழந்து பரிதபிக்கும் அந்த நேரத்திலும் தனது தாயை அனாதையாக விட்டுவிடக் கூடாது என்பதை உணர்ந்து இயேசு தம் தாயை பார்க்கிறார். பெற்ற மனம் படும் வேதனையை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் தவிக்கிறார். அப்போதுதான் இயேசுவானவர் அம்மா என்று அழைக்கிறார். அம்மா என்றால் தாயின் தியாகத்தையும் அவருடைய அன்பையும் அதிகமாக உணர்கிறவரிடமாக இருக்கிறது. அம்மா என்று சொல்லும் போது, அதை பற்றி ஆபிரகாம் லிங்கன் சொல்லும் போது, என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் என் தாய்க்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரஸ்கின் என்பவர் சொல்லும் போது, என் அன்னையின் செல்வாக்கினால் தான் என் பண்புகள் சிறந்தன, என் இலக்கிய ரசனையும் வளர்ந்தன என்று சொல்லுகிறார். கிட்லர் அவர்கள் சொல்லும் போது, தாய் அன்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்று கூறுகிறார். முகமது நபி தாயின் சொல்லுக்கு முதலாவது மதிப்பு கொடுக்க வேண்டும், தாயின் காலடியெல்லாம் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி தாயை போற்றுகின்ற இந்த நேரத்திலே அன்பான இயேசுவானவர் சிலுவையிலே பாடுகள் மத்தியிலே வேதனைகளின் மத்தியிலே இருந்து கொண்டு தன் தாயை உற்று கவனிக்கின்றார். தாயின் உள்ளம் தன் நிமித்தமாக படுகின்ற வேதனையையும் துயரத்தையும் கவனிக்கிறார். கவனித்து அந்த அன்பு தாய்க்கு ஆதரவாக சொல்கிற, அம்மா இவரே உன் மகன் என்று தனக்கு அன்பாயிருந்த சீடரிடம் ஒப்படைக்கிறார். இது தாயிடம் இருந்த பாசத்தையும் பரிவையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த பகுதியில நான் சிந்திக்கும் போது இயேசுவானவர் தாய் மீது வைத்திருந்த அன்பு பாசம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர முடிகிறது. இயேசுவானுடைய வாழ்விலே பார்க்கின்ற வேளையில யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கிற வேளையில தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று யோவான் 15:9 நீங்கள் படிக்கிற வேளையில என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்று சொல்லுகிறார். யோவான் 15:13 படிக்கிற வேளையில தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை என்று சொன்னவர் இப்போது அன்பிற்கு இலக்கணமாக வாழ்ந்த இயேசு அன்புக்காக ஏங்கிய தன் தாயை அன்பான சீடன் யோவானிடம் ஒப்படைக்கின்றதை நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடிகின்றது. இந்த யோவானை பற்றி நாம் பார்க்கிற வேளையில யோவான் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவரும் இயேசுவான் அதிகமாக அன்பு பெற்றோருமாக இருக்கின்ற நீங்கள் யோவான் 13:25 படிக்கிற வேளையில இந்த யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவன் என்று சொல்லியும், யோவான் 20:2 படிக்கிற வேளையில இயேசுக்கு அன்பாயிருந்த என்று சொல்லியும், யோவான் 21:7 படிக்கிற இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்தில் சொல்லப்படுகின்றவளையும், யோவான் 21:20 படிக்கிற இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீனாக இந்த அன்பு சீடன் தன் தாயை ஒப்படைக்கிறார். தன்னை கருவில் உற்பவித்தது முதல் குழந்தையாய் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கும் வரையிலும் தன் தாய் அடைந்திருந்த வேதனை, சத்திரத்தில் இடமில்லாமல் இருந்த நிலை, தன்னை பெற்றெடுத்து மாட்டு தொழுவத்திலே கிடத்தின அனுபவங்கள், அகதியை போன்று தன்னை பாதுகாப்பதற்காக எகிப்திற்கு ஓடிய அனுபவங்கள், இவன் தச்சனின் மகன் அல்லவா, மரியாளின் மகன் அல்லவா என்று சொல்லி இழி சொற்களை சொல்லி வேதனைப்படுத்தின இந்த நிலையிலெல்லாம் தன் தாயினுடைய உள்ளம் எவ்வளவு புண்பட்டு இருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். இப்படிப்பட்ட தாய் இப்போது தனிமைப்படுத்தப்படுவதை எண்ணி இயேசு கலங்கினார். கலங்கினவர் தான் தன் தாயுடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய சீடத்தை ஒப்படைக்கின்றார். திருமறையிலே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள் என்ற கட்டளையை நன்கு அறிந்தவரும், அவர் சொல்லும் போது மத்திய 5வது அதிகாரம் 17 படிக்கிற வேளையிலே நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றே வந்தேன் என்றவரும் தாயை
மறக்க முடியுமா? குர்பான் காணிக்கையின் அர்த்தமின்மையை விளக்கினவர் தாயை மறக்க முடியுமா? துன்ப நேரத்திலும் பெற்ற தாயை மறப்பவன் உத்தம ஊழியக்காரனாய் இருக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்த இயேசு தம் தாய் மீது கரிசனை கொண்டவராகவும் இந்த இடத்திலே தன் தாய்க்கு நல்ல ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொடுப்பதை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கிற வேளையில தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும் என்பதை நாம் வேதத்திலே படிக்கலாம். திருவசனத்தை போதிப்பவர்கள் அதன்படி செய்வர்களாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபு 1:22 சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆம் அன்பார்களே, இயேசு சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர். இயேசு தன் தாய் மீது அக்கறை கொள்ளுகிறார். அது நிமித்தமாக தன் அன்பான சீடருடைய இயேசுவை ஒப்படைக்கிறதை பார்க்கலாம். இயேசு தன் தாயை சீடரிடம் ஒப்படைப்பதன் மூலம் பெற்றோரை அவருடைய தன்னுடைய தாயை எவ்வளவு கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதை சிலுவையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். ஆம், நம்மை கருவில் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி கல்வி தந்து வேலை வாங்கி தந்து நல்ல குடும்ப வாழ்வு அமைத்து தந்த பெற்றோரின் பாதுகாப்பு எவ்வளவு சிறப்பானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோரை எப்படி நாம் பாதுகாக்கிறோம்? இந்த அநேக இல்லங்களில் விருத்தியாப்பிய பெற்றோர்கள் இருப்பது பாரமாக பிள்ளைகள் நினைக்கிற காலமாக இருக்கிறது. பெற்றோரை ஓரங்கட்டி அவர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புகிற காலமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமறையினூட நாம் சிந்திக்கிற வேளையில நாம் நம்முடைய பெற்றோரை மிக கண்ணியமாக நடத்த வேண்டும், மிக கண்ணியமாக பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பெற்றோர்கள் நமக்காக பல பாடுகளை சுமந்தவர்கள், பாடுகளை ஏற்றுக்கொள்ள அந்த அன்பான பெற்றோருக்கு நாம் மிக கருத்துடையவர்களாக கண்ணியமுடையவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று, இந்த திருமறை பகுதியானது ஒரு புதிய உறவை கற்றுக் கொடுக்கிறது. அதாவது இந்த பகுதியில யோவானை பற்றி நான் பார்க்கும்போது அந்த யோவான் தனது சொந்த குடும்பத்தையும் தொழிலையும் வாழ்வாதாரங்களை இழந்துவிட்டு இயேசுவை ஆண்டவராக நம்பி பின்பற்றி வந்த அன்பான சீடனாவான். இப்போது அவன் இயேசுவை சிலுவையினுடைய அந்த அகோர நிலையிலே பார்க்கும்போது கலங்கி கொண்டு இருக்கின்றான். அவனை ஆறுதல் படுத்த ஆதரவு கொடுக்க ஒரு தாய் தேவைப்பட உணர்ந்த இயேசு இவரே உன் தாய் என்று கூறி தம் தாயே வழங்கியது ஆச்சரியமாக இருக்கிறாக. இயேசு சிலுவையின் அடிவாரத்தில் உருவாக்கிய இந்த அம்மா மகன் உறவு இரத்த உறவுகளை கடந்தது. இயேசுவின் தாய் தச்சு குடும்பத்தை சார்ந்தவர்கள், யோவான் மீன்பிடி தொழிலை சார்ந்தவாக இயேசு தரும் உறவு சொந்த பந்தங்களை தாண்டி, இனத்தை தாண்டி, ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து தருகின்ற ஒரு உறவாகும். இயேசுநாதரின் தாயை தன்னை தாயாக ஏற்க சீடன் இயேசுவின் சகோதரனாக மாறிவிடுகிறார். எபிரேயாக்கியோர் சொல்லும் போது இயேசுவை நமக்கெல்லாம் மூத்த சகோதரனாக சுட்டி காட்டுகிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26 நாம் படிக்கும் போது கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீராக. இயேசு சிலுவையில் துவங்கிய இந்த புதிய உறவு இரத்த பந்த உறவுகளை தாண்டியதாகும். யாரெல்லாம் கலக்கத்தோடும் துயரத்தோடும் கைவிடப்பட்டவர்களாய் வாழ்கிறார்களோ அவள் எல்லாரையும் தாயாகவும் பிள்ளையாகவும் பார்க்கும் மனம் நமக்கு வேண்டும். அன்னை தெரசா அவர்கள் குறிப்பிடும் போது அன்புக்காக இயங்குகிறவர்கள், கவனிப்பாரற்று கிடக்கிறவர்கள் அனுபவிக்கும் துன்பமே உலகிலே மிகவும் கொடிய நோயாகும். இங்குதான் திருச்சபை ஆகிய புது உறவு உருவாகுகின்றது. இயேசு உருவாக்கிய புது உறவு இப்படிப்பட்டவர்களை உள்ளடக்கி மகிழ்ந்து வாழும் சமூகமாக இருக்கிறது. இன்று சமூகத்தில் அடையாளங்களை இழந்து கவனிப்பாரற்றிருக்கும் மக்களோடும் முதியவரோடு நம்ம இணைத்து இந்த திருவசனத்தின் ஆழத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும்
ஆண்டவர் சிலுவை நின்று திருவாய் மொழிந்த 3வது வசனத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் வழியாக எங்களுடைய பெற்றோரை எவ்வளவு அதிகமாக நாங்கள் பராமரிக்க வேண்டும், எங்கள் கிராமத்தில் உள்ள எங்களுடைய ஊரில் உள்ள எங்களுடைய முதிர்ந்த பெற்றோருக்கு நாங்கள் எவ்வளவு பராமரிப்பு கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்பதையும், நாங்கள் இனத்தை கடந்து, ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து நல்ல உறவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அப்படி வாழ தூயாவி அருள் தர வேண்டும் என்று இயேசு வழி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பான இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் 7 வசனங்களை கேட்கின்ற இறைமக்களே, இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த காணொளியின் வழியாக ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த வசனங்களை கேட்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை வாழ்த்துகிறோம். எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4வது வசனம் தியானத்திற்காக தரப்பட்டது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரத்தின் 46வது வசனத்திலே, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு வேதனையின் மத்தியிலும் தன்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற எல்லா வேதனைகளையும் சாதனையாக உலகிற்கு தன்னை அனுப்பின தந்தையிடம் மகனாக இந்த வார்த்தையை பேசுகிறார். தமிழ்நாட்டிலே பிறந்த பாரதியார் அவர்கள் உணர்வு பூர்வமாக பாடியுள்ளார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார், எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு 3 நேசம் மரியா மக்தேலா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். தேசத்தீர் இதன் உட்பொருளை கேளீர். தேவரீர் வந்து நமக்கும் புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார். நாம் அகந்தையை நாம் கொன்றுவிட்டால், நமது மனங்களில் காணப்படும் அகந்தை என்னும் ஆணவத்தை கொன்றுவிட்டால் இயேசுநாதர் நம்மை காப்பாற்றுவார். இயேசு கிறிஸ்து தீயவர்களால் கொல்லப்பட்டார் என்று அழகாக பாரதியார் அவர்கள் சிலுவை நாயகரை பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றார். இங்கே நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று உலகிற்கு தம்மை வெளிப்படுத்திய இயேசு
இவ்வாறாக கூறுகிறார் என்றால், இந்த 4ஆம் வசனத்தில் மிக மிக ஆழ்ந்த ரகசியம் இருக்கிறது. இறைவனால் கைவிடப்படுதல், God forsaken by God என்பது ஒரு பெரிய ரகசியமாகும் என்று மார்ட்டின் லூதர் அவர்கள் கூறியுள்ளார்கள். உலக மக்களுடைய பார்வையிலே அவர் அனைவராலும் கைவிடப்பட்டதற்கான வேளைதான். ஏனெனில் அவரை அரசராக்க வேண்டும் என்று விரும்பின மக்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள். சொந்தமான யூத ஜனமும் அவரை கைவிட்டு விட்டார்கள். உடனிருந்த சீசர்களும் கைவிட்டனர். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் துளைத்த போது அவர் இவ்வாறு 4ஆம் வசனத்தில் சொல்லுகின்ற வசனத்தின்படி அவர் கூப்பிடவில்லை. ஒரு மருத்துவமனையில் சிறுவன் ஒருவன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டான். மருத்துவர்கள் அவனை பரிசோதித்து அறுவை சிகிச்சை கட்டாயம் வேண்டும் என்று சொன்னபோது அந்த சிறுவன் மருத்துவரிடத்திலே சொன்னான், என்னுடைய அப்பா எனக்கு அருகில் இருக்க வேண்டும், அப்பாவினுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். எந்த வேதனையான அனுபவத்தையும் அப்பாவின் முகத்தை நான் பார்க்கும்போது தாங்கி கொள்ளுவேன் என்று மருத்துவரிடத்திலே கேட்டுக்கொண்ட போது அந்த சிறுவனுக்காக வேண்டி அறுவை சிகிச்சையின் போது அங்கே நிற்பதற்கு அனுமதி தந்தார்கள். சிகிச்சை துவங்கியது. அங்கே கடைசியாக கையிலிருந்து ஒரு எலும்பினை அறுவை சிகிச்சையின் மூலமாக எடுக்க வேண்டிய நேரம் வந்தது. அந்த அப்பா இந்த மிக கோரமான காட்சியை பார்த்து கொண்டிருக்க சகிக்காமல் தனது முகத்தை திருப்பிக் கொண்டார். தன்னுடைய முகத்தை அவர் திருப்பிக் கொண்டார். தந்தையின் முகம் மறைக்கப்பட்ட போது இந்த நேரத்தில் தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்க்க முடியவில்லை என்று அவன் கதறி கதறி அந்த சிறுவன் அழுதான். அன்பான இறை மக்களே, இங்கேயும் உறுதி தன்மையான ஒரு அங்கலாய்ப்பை நீங்கள் இங்கே கவனிக்கலாம். நாம் எல்லாரும் நீரோட்டத்தை நம்முடைய கண்களாலே காண முடியும். காரணம், தண்ணீர் ஓடுவதை பார்த்து நீரோட்டம் என்று நாம் குறிப்பிடலாம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் கண்ணீர், செந்நீர் இவைகளெல்லாம் ஒரு நீரோட்டம் போல் காணப்படுகிறது.
இப்போது பிதாவின் மேல் இயேசு கொண்டிருந்த பற்றுறுதியை வேரோட்டமாக புரிந்து கொள்ள செய்கிறது. செடிகள், கொடிகள், மரங்கள் அதனுடைய வேர் ஓட்டங்களை நம்மால் மண்ணுக்கு அடியிலே இருப்பதை பார்க்க முடியாது. ஆனால் அந்த மண்ணை தோண்டி பார்த்தால் வேரோட்டத்தை நாம் காணலாம். அதே நேரத்தில் அந்த வேர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது மண்ணுக்கு மேல் இருக்கும் செடிக்கோ கொடிக்கோ பாதிப்பு என்பது அறிய முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கியவராக தன்னுடைய தந்தையினிடத்திலே பேசுவது, அவரிடத்திலே தன்னுடைய பற்றுறுதியையும் பகிர்தலையும் பாசத்தையும் வேரோட்டமாக இந்த வசனம் எடுத்து உரைக்கிறது. கடவுளின் திருத்திட்டத்திற்கு எதிராக சோதனைகள் வரும்போது, அதனை எதிர்த்து போராடும் போது சோதனைகள், வேதனைகள் உண்டு. அதிலும் உண்மையுடன் செயல்படும் போது நம்முடைய வாழ்வின் வேர் மண்டலத்தை பாதிக்காது என்பதற்கு ஆதாரமாக 4வது வசனம் காணப்படுகிறது. இறைமக்களே, ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சிலுவையை உள்வாங்கி சிலுவைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் நம்மை அர்ப்பணம் செய்வோம். கடவுள் இந்த வசனங்களின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு தெய்வமே, எங்களுக்காக கொல்கொதாவை ஏற்று கொண்டவரே, எங்களுக்கு வாழ்வு வழங்கினவரே, கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி எங்களை ஆண்டவரே பாவச்சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, நாங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரையிலும் ஆண்டவரே இந்த தியாகத்திற்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ கடவுள் அருள் தாரும். ஆண்டவரே, இந்திய சுதேச மிஷனரி இயக்கம் இந்தியாவிலும் இந்தியாவை சுற்றிலும் இருக்கிற நாடுகளிலும் செய்கின்ற அருட்பணிகளையும் இந்த பணிகளை தாங்குகிற எல்லா பங்காளர்களையும் இதனுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகின்ற இறைப்பணியாளர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டி நிற்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பிற்குரிய இறை மக்களே, சிலுவைநாதராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து மொழிந்த சிலுவை தியான உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இறை மக்கள் அனைவருக்கும், சிறப்பாக NMS மிஷனரி ஊழியத்தினுடைய பங்காளர்கள் அனைவருக்கும் மறுபடியுமாக வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்ன 5வது வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்ற போது, மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இயேசு இவ்வாறு சொன்னார் என்று சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களிலும் திருமறையிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அல்லது திருமறையிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவனமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை கூட
திருமறையின் நிறைவேறுதலாக காணப்படுகிறது என்று யோவான் நற்செய்தியாளர் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் தண்ணீரை படைத்து, இந்த உலகத்தின் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய தாகத்தை பற்பல சூழல்களிலே தீர்த்த ஆண்டவர் சிலுவையிலிருந்து தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு பாகங்களை நாம் கற்றுக்கொள்கின்ற போது வனாந்திரமான பகுதியில் ஆகார் தண்ணீர் இல்லாமல் பிள்ளை சாகின்ற தருவாயிலே இருக்கின்ற போது ஆகாருடைய கண்ணீரை கண்டு அந்த வனாந்திரமான இடத்திலே தண்ணீரை காண்பித்தவர் ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை பயணத்திலே, விடுதலை பயணத்திலே தண்ணீரற்ற நிலைகள் ஏற்பட்ட போது வனாந்திரமான பகுதிகளிலே அவர்களுடைய தாகத்தை தீர்த்தவர் ஆண்டவர். மாறாவிலே வந்தபோது கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினவர் அவர். இப்படி பல நிலைகளிலே மக்களுடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர் இங்கு சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பணிக்காலத்திலே கூட நாம் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து கானாவூர் திருமண இல்லத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகின்றார். இன்னும் சமாரியா பெண்ணோடு உரையாடுகின்ற போது கூட அவளுடைய ஆத்மீக தாகத்தை இயேசு கிறிஸ்து தீர்க்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே மக்களுடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர் இங்கு தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையிலிருந்து சொல்கின்றார். பொதுவாக இந்த உலகத்தின் வழக்கத்தை நாம் பார்க்கின்ற போது நமக்கு தாகம் ஏற்படுகின்ற போது அல்லது ஒரு தேவை ஏற்படுகின்ற போது நமக்கு நன்கு பழக்கமானவர்கள், அறிமுகமானவர்கள், நம்மோடு நெருங்கிய தொடர்பிலே உள்ளவர்களிடத்திலே அல்லது நம்மிடத்திலிருந்து நன்மைகள் பெற்றவர்களிடத்திலே கேட்பது உண்டு. ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற போது இங்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது தாகமாய் இருக்கிறேன் என்ற சொல்லை இந்த சிலுவை மரணத்திற்கு காரணமாக இருந்த மக்களிடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நன்மை பெற்ற அநேக மக்கள் அந்த இடத்திலே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நன்மை பெற்றவர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் அருகாமையிலே இருந்தார்கள், சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே கேட்காமல் இயேசு கிறிஸ்து பகைவர்களிடத்திலே கேட்கின்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது ஆண்டவர் சிலுவையிலிருந்து நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு நல்ல அனுபவமாக காணப்படுகிறது. என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே பகைவர்கள் என்று யாரையும் இயேசு கிறிஸ்து கருதவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். தனக்கு தீங்கு இழைத்தவர்களிடத்திலே கூட அந்த பகை உணர்வை இயேசு கிறிஸ்து காட்டிக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சிலுவையிலிருந்து முதலாவதாக இயேசு கிறிஸ்து கூறினதை தன்னுடைய தொடர் நிலைகளிலும் அதை வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆம், இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவது, இவ்வுலகத்தின் மக்களெல்லாம் ஆண்டவருக்கு ஒரே நோக்கோடு ஆண்டவர் அனைவரையும் பார்க்கிறார் என்பதை இந்த பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். எப்படியும் இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்ற அனுபவம் என்னவென்றால், முதலாவதாக தாகத்தை தீர்த்தவர் இங்கு தாகமாக நிற்கின்றார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையின் வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்திலே கைது செய்யப்பட்டு அந்த நேரம் முதற்கொண்டு இரவு முழுவதும் விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டு ஓய்வு இல்லாமல், உறக்கம் இல்லாமல், உடலில் காயங்கள் பட்டு இரத்தங்கள் வெளியேறி என இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்ற நேரம் வரையிலும் எதுவும் குடிக்காத நிலை இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டது. ஆகவே இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு தாகம் ஏற்பட்டதில் வியப்பு இல்லை என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த தாகம் அவருடைய மனித தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக தோன்றினார்.
இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற எல்லா தன்மைகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்கு உடல் இருந்தது, இயேசு கிறிஸ்து பசி அடைந்தார், இயேசு கிறிஸ்து தாகமடைந்தார், இயேசு கிறிஸ்து உணவு உண்டார், அவர் களைப்படைந்தார், பரிவு கொண்டார், கோபம் கொண்டார், இன்னும் இயேசு கிறிஸ்து வியர்வை சிந்தினார், இரத்தம் சிந்தினார். இவைகளெல்லாம் திருமறையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வின் அனுபவங்களிலே நமக்கு கற்றுத்தருகின்றதாக இருக்கிறது. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட அனுபவம் இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டியதாக இருக்கிறது. இது நான் ஏற்கனவே சொன்னவண்ணமாக திருமறையிலே எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படியாக இது நடைபெற்றது என்று யோவான் நற்செய்தியாளர் சொல்கின்றதை பார்க்கின்றோம். சங்கீதங்களின் புத்தகம் 69ஆம் சங்கீதம் 21வது வசனத்தில் என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருமறையின் வசனம் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இது நிறைவேறுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது தானும் ஒரு மனிதன் என்ற மனித தன்மையை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுகின்ற ஒரு தாகமாக காணப்பட்டது. ஆகவே இதை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உடல் சார்ந்த தாகம் என்று சொல்லிக் கொள்வதில் தவறு இல்லை என்று நான் கருதுகின்றேன். இரண்டாவதாக, நிறைவாக இந்த இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று கூறுகின்ற இந்த திருமொழியை சிந்திக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பின் வெளிப்பாடாக இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வெளிவருகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையினுடைய வெளிப்பாடு மாத்திரமல்ல, தாகமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவனுடைய அறைகூவல் இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தாகம் நம்முடைய தாகமாக மாற வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பு இந்த வார்த்தையிலே வெளிப்படுகின்றதாக இருக்கிறது. தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கின்ற போது இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம் என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கின்றார் என்று திருமறையை நாம் கற்றுக்கொள்கின்ற போது யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்திலே தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். தாகத்திற்கு தா என்று கேட்ட சமாரியா பெண்ணிடத்திலிருந்து தண்ணீர் வாங்கி அவர் குடித்ததாக அங்கு சொல்லப்படவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம் எது என்பது வெளிப்பட்டது. என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய பெண்ணோடு உரையாடுகின்ற உரையாடலில் யூத சமாரிய உறவை அவர் அங்கு ஏற்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம் வெளிப்பட்டது. அது என்னவென்றால் சமாரிய பெண் அந்த பெண்மணியோடு பேசுகின்ற போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எங்கும் இறைவனை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லக்கூடிய நற்செய்தியை சமாரியா ஸ்திரீனிடத்திலே இயேசு சுவாமி சொல்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம் என்னவென்றால் இந்த நற்செய்தி இந்த உலகம் அனைத்தும் சொல்லப்பட வேண்டும் என்ற தாகம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இந்த சமாரியா பெண்ணோடு உரையாடுகின்ற போது வெளிப்படுகின்றதை பார்க்கிறோம். கிறிஸ்துநாதர் அந்த பெண்மணியோடு உரையாடலை துவங்குகின்ற போது தாகத்திற்கு தா என்று கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற பகுதியிலே யோவான் 4ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கின்ற போது சீடர்கள் உணவு உட்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்ற போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு, என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்து முடிப்பதே அது என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய தாகம் அதுவாக இருந்ததை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். இங்கும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன் பாடுகளை எல்லாம் பார்க்கிற மக்கள் எல்லாம், அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பாடுகளை எல்லாம் அறிகின்ற மக்கள் எல்லாம் இனியாவது பரிதபிக்க வேண்டும்.
அதாவது இன்னும் தங்களுடைய பாவ நிலைகளுக்கு அவர்கள் திரும்பி சென்று விடக்கூடாது. சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு, உலகத்தின் மக்களுக்கு தந்திருக்கின்ற மீட்பை, ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தீவிரமாய் செயல்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய தாகத்தை இந்த இடத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்காலங்களிலே அவர் சொல்கின்ற போது, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டோம் என்று கேட்டபோது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவனுடைய தாகத்தை நாம் அறிந்து கொள்ள, கிறிஸ்துவனுடைய தாகத்தை நாம் புரிந்து கொள்ள, கிறிஸ்துவனுடைய தாகத்தை நாம் அறிந்து அவருடைய தாகத்தை தீர்க்கிற மக்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அதை சரியாக புரிந்து கொள்ளாத மக்கள் கடற்காளானை இயேசு கிறிஸ்துவிற்கு தாகத்தை தீர்க்க கொடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஏற்க மறுத்துவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே கூட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கின்ற போது, இயேசு கிறிஸ்துவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் என்ன? ஆலயத்திற்கு செல்கின்றோம், காணிக்கைகளை கொடுக்கின்றோம், தொழுகைகளிலே கலந்து கொள்கின்றோம். இவைகளின் மூடாக இயேசு கிறிஸ்துவனுடைய தாகத்தை தீர்த்து விடலாம் என்று பல நேரங்களிலே எண்ணுகின்றோம். இந்த புனித வெள்ளிக்கிழமையிலே சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த அருள் வார்த்தைகளின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான தாகம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதன்படி செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மை இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டது. அவர் பிதாவுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று திருமறை சொல்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு வருகின்ற எல்லா பாடுகளும், எல்லா வேதனைகளும், எல்லா அவமானங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. அவர் ஒரு மனித குமாரனாக இந்த உலகத்திலே காணப்பட்டார், தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதோடு கூட அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய எதிர்நோக்கு இந்த தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே வெளிப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய தாகத்தை, அவருடைய எதிர்பார்ப்பை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாகம் என்ன? இந்த உலகத்திலே அநீதிகள் ஒழிக்கப்பட வேண்டும், வன்முறைகள் மாற வேண்டும், அமைதிகள் ஏற்பட வேண்டும், அன்பு நிலவ வேண்டும், சமூக நீதி காக்கப்பட வேண்டும், பொறாமை, கர்வம், ஏமாற்று மாற்றப்பட வேண்டும், பரிவு, இரக்கம் காட்டப்பட வேண்டும், சமத்துவம் ஏற்பட வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதும் இயேசு கிறிஸ்துவனுடைய தாகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கடைசி கட்டளையாக இறை மக்களுக்கு சொல்கின்ற போது சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை நற்செய்தியாய் அறிவியுங்கள். அந்த நல்ல பணியைத்தான் என்எம்எஸ் சங்கத்தாரும் அதை ஆண்டவருடைய பணியாக, ஆண்டவருடைய தாகமாக ஏற்று அந்த இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பணி தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக நடைபெற எல்லாமல்ல இறைவன் அருள் தர வேண்டும். நம்மீது விழுந்த கடமையாக அவற்றை ஏற்று தொடர்ந்து இந்த பணிகளுக்கு நாம் தாங்குவோம். ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ்வோம். ஆண்டவர் இவ்வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, சிலுவையிலிருந்து தாகமாயிருக்கிறேன் என்று அறைகூவல் விடுத்தவரே, இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கின்ற மக்களாக இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அருட்பணியை செய்து ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவருடைய திட்டத்தை இந்த உலகத்தில் நாங்கள் செயல் வடிவமாக்கி ஆண்டவருக்கு உண்மை சாட்சிகளாக வாழ்ந்து
ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கின்ற மக்களாய் வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மாட்சிமையும் மகத்துவமும் உண்டாவதாக. சிலுவை திருவசனங்களை சிந்திக்கின்ற இந்த நாளிலும் NMSI மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். இதை கேட்க இருக்கிறதான விசுவாசிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றோம். சிலுவையிலே ஆண்டவர் இயேசு மொழிந்த 6வது வார்த்தை என்பது ஒரே வார்த்தையில் சொல்வதானால் முடிந்தது என்பதே. இதனை ஆங்கிலத்திலே இட் இஸ் finished என்று எழுதப்பட்டிருக்கின்றது. கிரேக்கத்திலே இந்த வார்த்தையை பார்க்கும்போது டெஸ்டஸ்டாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டெஸ்ட்லஸ்டாய் என்றால் அதனுடைய பொருள் கம்பீரமாக, வெற்றி முழக்கமாக என்று தரப்பட்டிருக்கின்றது. கம்பீரமாக, வெற்றி முழக்கமாக என்று சொல்லப்படும் போது இந்த முடிந்தது என்ற வார்த்தையினுடைய அர்த்தமும் ஆழமும் வேறுபடுகிறது. இது ஒரு சாதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. இது ஒரு மனிதன் கைகளை பிசைந்து கொண்டு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அல்ல. விரக்தியோடு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் அல்ல. இது வெற்றி முழக்கத்தோடு சொல்லப்படுகின்ற அல்லது கம்பீரமாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உதாரணமாக, ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிற ஒருவன் தனக்குரிய கோட்டை காலால் தொட்டு கொண்டு தான் ஒருவேளை துவண்டு விழும் தருணமாக இருந்தாலும் தான் வெற்றி களிப்போடு எழுந்து 2 கைகளையும் உயர்த்தி கம்பீரமாக நின்று கொண்டு ஆர்ப்பரிக்கின்ற காட்சிகளை தொலைக்காட்சிகளிலே பார்த்திருக்கிறோம். ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகின்ற ஒருவன் இப்படி ஒரு வெற்றி களிப்போடு கூட கரங்களை உயர்த்தி கம்பீர துணிகளை எழுப்புவது போன்றது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வெற்றியுடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையின் பின்னணியத்திலே நாம் பார்க்கின்ற போது 3 கேள்விகள் நமக்கு எழும்புகின்றன. அந்த 3 கேள்விகளை மட்டும் இதன் அடிப்படையிலே நாம் சிந்தித்து அறிவோம். முதலாவது என்னவென்றால், எவைகள் முடிந்தன? இரண்டாவது, யாருக்காக முடிந்தன? மூன்றாவதாக, எதற்காக முடிந்தன என்று இந்த 3 கேள்விகளும் ஒரு தொடர்ச்சி கேள்விகளாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எவைகள் முடிந்தன என்று நாம் சிந்திக்கின்ற போது, பிதாவின் சித்தம் முழுமையாக நிறைவேறி முடிந்தன என்று நாம் ஆண்டாண்டு காலங்களிலே சிந்திக்கின்றோம். உண்மை. யோவான் 4:34 வசனத்திலே, பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொன்னார். அத்தனை யதார்த்தமாக உண்மையாக இந்த முடிவு காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டன என்பது உண்மை. அதே போல பாவ நிவாரணம் செய்யப்பட்டு முடிந்தது என்றும் திருமறையின் வழியாக நாம் அதை சிந்திக்கலாம். நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய நோய்கள், இவைகளையெல்லாம் சுமந்து தீர்த்து முடித்தார் என்றும் சொல்லப்படலாம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார் என்றும் நாம் சொல்லுவது உண்டு. அதாவது நியாயப்பிரமாண விதிகள் என்பது 613. இந்த 613 விதிகளும்
பின்பற்றுவதற்கு கடுமையாக இருந்தன. அப்படி பின்பற்றுவதற்கு கடுமையாக இருந்த நியாய பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி பின்பற்றி அதை முடித்தார் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். தீர்க்க தரிசனங்களையும் கூட நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கிறோம். முடிந்தது என்று சொல்லுகிற வார்த்தை சிலுவையிலே மொழியப்பட்டதல்ல. சிலுவைக்கு முன்னதாகவே, சிலுவையை சுமப்பதற்கு முன்னதாகவே தன்னுடைய பணி நிறைவு அறிக்கையாகிய யோவான் 17வது அதிகாரத்திலே தெளிவாக அவர் சொல்லுவார், நான் பிதா தந்த கிரியைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லுவார். ஆம், கிறிஸ்து பிதா தன்னிடத்திலே ஒப்புவித்த என்னென்ன கிரியைகள் இருக்கிறதோ, பிதாவுடைய சித்தம் எவைகளாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இந்த இடத்திலே ஒரு வெற்றி களிப்போடு கூட முடிந்தது என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து இந்த முடிந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வின் பணிகள், நம்முடைய வாழ்வின் கிரியைகள் அனைத்தும் நிறைவுற்ற நிலையிலே நம்மை அழைப்பதற்கு இது ஒரு மாதிரி வசனமாக இருக்கிறதை நாம் உணர்கின்றோம். இரண்டாவதாக, யாருக்கு முடிக்கப்பட்டன என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இது கிறிஸ்துவுக்காக முடிக்கப்பட்டது அல்ல. யாருக்காக முடிக்கப்பட்டது என்றால் நமக்காக முடிக்கப்பட்டது. அதுதான் உண்மை. உலக மக்களாகிய நமக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்டு எடுப்பதற்காக இந்த பணியை செய்து முடித்தார் என்று நாம் அறியலாம். H.A. கிருஷ்ணபிள்ளை அவர்கள் தன்னுடைய கிறிஸ்து காவியத்திலே சிலுவையை பற்றி சொல்லும் போது, ஒவ்வொரு சிலுவையும், இயேசுநாதர் சுமந்த சிலுவை பல லட்சம் கோடிக்கணக்கான பாவங்களினுடைய எண்ணிக்கை கொண்டது. அந்த சிலுவையின் ஒவ்வொரு அணுவும் பல லட்சம் கோடியான பாவங்கள் நிறைந்தது என்று சொன்னால், இவ்வளவு பாவங்களினுடைய கூட்டுத்தொகை அதில் இருக்கிறது. ஆம், இவ்வளவு பாவங்கள் மிகுந்த ஒரு நிலையை ஆண்டவர் சுமந்து நம்மை மீட்டு எடுக்கும் பணி முடிவுற்றது என்று சொல்லுகிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறதற்காக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, நமக்கு எதிரடையாக இருந்த சாபங்களிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுவதற்காக, என் மகன், என் மகள் வாழ வேண்டும், சுகித்திருக்க வேண்டும், அவர்கள் நித்திய ராஜ்யத்திற்குரிய பங்கை அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார் என்று நாம் அறிய முடிகிறது. மூன்றாவதாக, எதற்காக முடித்தார் என்ற கேள்வியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக முடித்தார் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தெளிவான பாடமாக இருக்கிறது. உதாரணமாக, ஒரு நாள் முடிகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நாள் முடிகிறது என்றால் மொத்தமும் முடிந்து போவதில்லை. அந்த முடிவிலே இன்னொரு நாள் பிறக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு மணி நேரம் முடிகிறது என்றால் அடுத்த மணி நேரம் அதிலே ஆரம்பிக்கிறது. ஒன்று முடிகிறது என்றால் இன்னொன்று அந்த இடத்திலே உதயமாகிறது. இதுதான் முக்கியம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுநாதர் முடிந்தது என்ற வார்த்தையை சொன்னாலும் அந்த முடிவில் துவக்கங்கள் இருக்கிறது. அதுதான் உண்மை. அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நமது பழைய வாழ்வை சிலுவையிலே ஆண்டவர் சுமந்து முடித்தார். நமது புதிய வாழ்வு நமக்குள்ளே துவங்கி இருக்கிறது என்பது உண்மை.
பக்கத்தில் நின்ற சிலுவை கள்வன் அவரை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று ஒரு புதிய எண்ணத்தோடே கூட புதிய வாழ்வை காண, நித்திய ராஜ்யத்தை காண தான் கிறிஸ்துவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். அவன் நித்திய ராஜ்யத்திற்கு உறுதி செய்யப்பட்டான் என்பதை நாம் திருமறையிலே அறிகிறோம். வரலாற்றில் மரணம் என்பது வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று மக்களால் அன்று கருதப்பட்டது. ஆனால் அது வாழ்க்கையின் முடிவல்ல. அந்த முடிவில் தான் துவக்கம் இருக்கிறது என்பது மிகச்சிறந்த உண்மையாக இருக்கிறது. இதை டாக்டர் இஸ்ரவேல் செல்வநாயகம் அவர்கள் தன்னுடைய அனுபவத்திலே பாடலில் ஒரு வரியை எழுதுகின்ற போது, மரணம் கண்டார் மறைந்தார் என்ற மனத்துக்கம் வேண்டாம், முடிவில் தொடரும் துளிரின் வாழ்வில் புதுமை காண்போம் என்று சொல்லி அழகாக எழுதுகிறார். முடிவில் தொடரும் துளிர் என்று எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பணி காலங்களிலே சொல்லும் போது சொல்லுவார், இந்த வாழ்வின் அனுபவத்தை உணர்ந்து உலகத்திற்கு உணர்த்தும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். முடிவு என்பது நம்மில் துளிர்விடும் ஒரு துவக்கமாக இருக்கட்டும். கிறிஸ்துவும் முடிந்தது என்று சொன்ன வார்த்தையில் நம்முடைய துவக்கங்கள் புதுமையாக மலரட்டும், புதிய துளிராக மலரட்டும். சமூக நீதியான பணிகள், பொருளாதார ரீதியான பணிகள், சமய ரீதியான பணிகள் இயேசுநாதர் சிறப்பாய் நிறைவேற்றி முடித்து இந்த உலகத்தில் ஒரு புதிய யுகத்தை உருவாக்கி வைத்தார். அதுபோல இந்த உலகத்திலே வாழுகின்ற நாமும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பதனால் கிறிஸ்து முடிந்தது என்று சொல்வதைப் போல நாமும் நம்முடைய வாழ்வின் நிறைவில் என்னுடைய கடமைகள் சரிவர கிறிஸ்துவுக்குள்ளாக முடிந்தது, நான் செய்ய வேண்டிய கிரியைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் செய்து முடித்தேன் என்று பவுல் சொன்னதைப் போல நாமும் சொல்லி ஒரு நித்திய கிரீடத்திற்கும் நித்திய ஆளுகைக்கும் உட்பட்டவர்களாக நாம் வாழ கடவுள் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல கடவுளே, முடிந்தது என்ற வார்த்தையில் புதிய உதயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த புதிய உதயத்திற்கு நாங்கள் சொந்தமாக வாழ எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். தூய பவுலை போல எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் எங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக முடித்தோம், விசுவாசத்தை காத்து கொண்டோம், நீதியின் கிரீடம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற முடிவுரையை எங்கள் வாழ்விலும் நாங்கள் எழுதுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியருக்கே மாட்சிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசுநாதர் கல்வாரி சிலுவையிலே தெரிவாய் மொழிந்த வார்த்தைகளை இந்த வருடத்திலும் நாம் தியானித்து அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இயேசுநாதர் சிலுவையிலே திருவாய் மொழிந்த 7வது அருள் வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். இதற்கு ஆதாரமான வசனம் லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே வாழ்ந்த நாட்களிலே
சகல காரியங்களையும் பிதாவின் சித்தப்படியாய் செய்து நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே அவர் 6 திருமொழிகளை பல்வேறு சூழ்நிலைகளிலே சொல்லி நிறைவு செய்கிறார். இது 7வது திருமொழி. இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே அவர் தம்முடைய ஜீவனை விட்டார் என்று வேதம் தெளிவாக அதை அடையாளப்படுத்துகின்றது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன். ஆண்டவர் இங்கே பிதாவிடத்திலே ஒரு உன்னதமான காரியத்தை ஒப்புவித்ததை பார்க்கிறோம். ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி இருக்கிற பொழுது, ஆவி என்பது என்ன, அதை எப்படி ஒப்புவித்தார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டு கடவுள் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவாக மனிதனை உருவாக்கினார். மனிதன் சரீரம், ஆவி, ஆத்துமா என்கிற 3 நிலைகளிலே காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே மனுக்குல மீட்புக்காக சரீரம், ஆத்துமா, ஆவி என்கிற 3 நிலைகளிலே அவர் வாழ்ந்தார் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. இயேசுநாதர் தம்முடைய சரீரத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைத்திருந்தார் என்றால், யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர் மாமிசமாக மனுவாக இந்த பூமியிலே அவதரித்தார். ஆகவே மானிட வாழ்விலே சரீர பிரகாரமான வாழ்வின் தன்மை இயேசுநாதரிடத்தில் இருந்தது. இயேசுநாதருடைய சரீரம் இந்த பூமியிலே மனுக்குல மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்டது. இயேசுநாதர் கடைசி பஸ்கா விருந்திலே தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், தம்முடைய சரீரத்தை அவர்களுக்காக கொடுத்து, நீ என்னுடைய சரீரம், நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள் என்று சொல்லி அப்பத்தை பிட்டு தம்முடைய சரீரத்தை உலகத்தின் மீட்புக்காக நித்திய ஜீவனுக்காக பங்கிட்டு கொடுக்கிறார். அதை தொடர்ந்து திராட்சை ரசத்தை அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று கொடுக்கிறார். ஆக இயேசுநாதருடைய சரீரம் உலக மீட்புக்காக பிற்கப்பட்டு அவருடைய இரத்தம் உலக மக்களின் பாவ மன்னிப்பிற்காக புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டது. மனித வாழ்க்கையிலே மனிதன் பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். மனிதனுடைய சரீரம் மனிதனுடைய இறப்பின் வேளையிலே பூமியிலே புதைக்கப்படுகின்ற பொழுது மண்ணுக்கு மண்ணாய், புழுதிக்கு புழுதியாய், சாம்பலுக்கு சாம்பலாக பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இயேசுநாதருடைய திரு சரீரம் மனுக்குல மீட்புக்காக பிற்கப்பட்டது. அவருடைய இரத்தம் மனுக்குல மீட்புக்காக சிந்தப்பட்டது. மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. இரண்டாவதாக இயேசுநாதருடைய ஆத்துமாவை குறித்த காரியம் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. இயேசுநாதர் ஆத்துமாவிலே கலக்கமடைந்தவராய் காணப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இயேசுநாதர் எவ்வண்ணமாக தம்முடைய ஆத்துமாவிலே கலக்கமடைகிறவராய் இருந்தார் என்று தீர்க்கதரிசி முன்னமே தெளிவுபடுத்துகிறார். ஏசாயா 53:12 அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுகின்றார். எதற்காக மரணத்தில் ஊற்ற வேண்டும்? மனிதனால் உண்டான மரணத்தை ஜெயிப்பதற்காக, அந்த மரணத்திலிருந்து, மரண இருளிலிருந்து மனுக்குலத்தை மீட்பதற்கு இயேசுநாதர் தம்முடைய ஆத்துமாவை அந்த மரணத்திலே ஊற்றி மரணத்தின் தீங்குகளில் இருந்து மனுக்குலத்தை விடுவிக்கிறார். அவருடைய ஆத்துமா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இயேசுநாதர் தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலிக்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவிலே கலக்கமடைந்தார். எக்ஸமனே தோட்டத்திலே என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று தெளிவுபடுத்துகின்றார். இயேசுநாதர் தம்முடைய ஆத்துமாவினாலே மரணத்தை ஜெயித்தார். தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி குற்ற நிவாரண பலியாக தம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து மனுக்குலத்திற்கு மீட்பை அருளி செய்திருக்கிறார். மூன்றாவதாக இயேசுநாதரிலே காணப்பட்ட ஆவியின் தன்மை. ஆவி என்பது என்ன என்று சொல்லி அதை குறித்து தெளிவான பல விளக்கம் தரப்படுகின்றது. மனித வாழ்க்கையிலே ஆவி அல்லது ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆவி மனித சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆற்றல் படுத்துகிறதாக செயல்படுகிறதா இருக்கிறது. இந்த ஆவி தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரால் அருளப்பட்ட இந்த ஆவி ஆண்டவரிடத்திற்கே திரும்பி செல்கிறது. இந்த ஆவி மனிதனுக்குள்ளே கிரியை செய்கிறதன் நிமித்தமாக மனிதன் உலகிலே ஜீவனோடு வாழுகிறான். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே படிக்கிறோம், ஆவியை விடாதிருக்கிறது ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆவியை எந்த மனிதனும் அடக்கிவிட முடியாது. அது ஆண்டவரிடத்திற்கே செல்ல வேண்டியது. பிரசங்கி 12:7 மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவரிடத்திற்கு மறுபடியும் போகும் என்று பிரசங்கி சொல்லுகிறார். ஆவி ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆவி மறுபடியும் ஆண்டவரிடத்திற்கு சொல்லுகிறது. யூத ஜனங்களிலே வழக்கமான ஒரு ஜெபத்தை எல்லா இரவிலும் ஏறெடுப்பார்களாம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணப்பத்திற்கு ஒத்தது. ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே தங்கள் ஆவியை ஒப்புவித்து ஜெபம் ஏறெடுப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி எப்படிப்பட்டது? யோவான் 10:17-18 வசனங்களிலே, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனாகிய ஆவியை கொடுக்கவும் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உடையவர். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காக பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஆவியை அவரிடத்திலே ஒப்படைக்கின்றார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பரிசுத்த ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட பொழுது இதே வார்த்தையை சொல்லுகிறார், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவாக மொழிந்த இந்த வார்த்தை ஒரு ஒப்படைப்பின் வார்த்தை. ஆண்டவரால் அருளப்பட்ட ஆவியினாலே இயேசுநாதர் தம்முடைய சரீரத்தை உலக மக்களின் பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். தம்முடைய இரத்தத்தை பாவ மன்னிப்புக்காக சிந்தினார். தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி மரணத்திலிருந்து வெற்றியை தந்தார். அவருடைய ஆவி ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. நமக்கும் ஆண்டவர் அருளி இருக்கிற ஆவியினாலே இந்த உலகிலே வாழுகிற நாம் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையினால்
நம்முடைய ஆத்துமாவினாலும் ஆண்டவருக்கு கனமுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சிலுவையின் திருமொழி நம்மை தொடட்டும். பிதாவே, நம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது நாமும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இறையாசி அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக தம்மை அர்ப்பணித்தவரே, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிதாவினால் அருளப்பட்ட ஆவியை சரீர வாழ்க்கையிலும் ஆத்துமாவின் வாழ்க்கையிலும் பிதாவின் சித்தப்படியாக செய்து ஆவியை ஒப்புவித்து அவ்வண்ணமாக நாங்களும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையிலே ஆண்டவர் கரத்திலே எங்கள் ஆவி ஒப்படைக்கப்படுகின்ற அனுபவமாய் இந்த உலகிலே வாழ எங்களுக்கும் அருள் தாரும். இயேசு ரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் திருவுறவும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.